Hi friends, welcome to Shana Swami Cooking. இன்னைக்கு சூப்பரான ஒரு ஃப்ரைடே மார்னிங் தான். பூஜாலாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு கொடுத்துட்டு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ண வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன லஞ்சுன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வழக்கம் போல் சாம்பார் தான், ஏன்னா ஃப்ரைடே இல்லையா. ஸோ அதனால் சாம்பார். ஸோ சாம்பாருக்கு நான் பருப்பு கழுவி சேர்த்துட்டு அது கூட ஒரு 4 பச்சை மிளகாய், 5 பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கூடவே கொஞ்சம் ஜீரகம், ஆயில் சேர்த்து வேக வச்சுக்க போகிறேன். அது கூட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சிப்பி காளான் நேற்று சந்தையில் கிடச்சிச்சு. இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். நார்மல் காளான் எப்போவுமே நமக்கு கிடைக்கும். சிப்பி காளான் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ அதை பார்த்தோன்னா வாங்கிட்டு சைட் டிஷ் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காயெல்லாம் வதக்கிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான காய் நான் இதில் ஆயில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அதில் அவரைக்காய், கத்திரிக்காய், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். கடைசியாக பார்த்திங்கன்னா முருங்கைக்காவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இந்த சாம்பார் நான் புளி சேர்க்க போகிறதில்ல, தக்காளியிலே சேர்க்க போகிறேன். ஸோ தக்காளி மட்டும் சேர்த்து செய்யும்போது இன்னுமே சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது எல்லாமே வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக தண்ணியை ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், பருப்பு சூப்பராக ரெடியாகி வெந்து வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இது எங்கள் கார்டன், இவங்க தான், இது எங்கள் வீட்டு புது வரவு. ஸோ செம்மையாக இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நேற்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டில். ஸோ செம்மையாக இருந்துச்சு. வழக்கம் போல் நம்ம டேபிள் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்ட்டு. மார்னிங் வந்தோடனே ஒரு 9 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அழகாக பூக்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்கும்போதே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ எங்கள் கார்டன் தாத்தா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ கார்டன் பார்க்கவே செம்மையாக இருக்குது. அது கூட நாங்கள் 3 செம்பருத்தி செடியும் வாங்கி வச்சுருக்கோம். செம்பருத்தி வீட்டில் இருந்துச்சுன்னா சாமிக்கு எடுத்து போட்டுக்கலாம் அதுக்காக. ஸோ அடுத்து நம்ம சிப்பி காளானை நான் அரிசி கழுவுன தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிப்பி காளான் நம்ம கரெக்டான பக்குவத்தில் நல்ல மசாலாஸ்லாம் சேர்த்து செய்யும்போது ஸ்பைஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் முதல்ல வாஷ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து கட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ எல்லாமே வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இந்த தண்ணி எடுத்து நான் செடிக்கு ஊற்றிக்குவேன். நான் அந்த காய் கழுவுற தண்ணியெல்லாம் செடிக்கு ஊற்றுவேன். ஸோ அதனால தான் டேபிள் ரோஸ் செடியெல்லாம் அழகாக பூத்து வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம காளானை கட் பண்ணிக்கலாம். உண்மையாலுமே சொல்கிறேன், சிப்பி காளான் அவ்வளோ ஒரு ஹெல்த்தி. அது கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான். நேற்று பார்த்தோன்னே இது 70 ரூபா நாங்கள் ஒரு பேக்கெட்டு 200 கிராமு. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் அந்த வதக்கிற கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. நான் இதில் என்ன பண்ணேன்னா ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் 2 பட்டை, 1 கிராம்பு சேர்த்துக்கிட்டேன். நான் பொரிஞ்சு வந்தோன்னே பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம இது கூட ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள் கொஞ்சம், அது கூடவே 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க சிப்பி காளான் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த நல்ல மசாலாலாம் கலந்து வர்ற மாதிரி நல்லா நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு முடலாம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த சிப்பி காளான் பொதுவாக தண்ணி ஊற்ற நமக்கு தேவையே இருக்காது. ஏன்னா காளான்லேருந்து நமக்கு தண்ணி நல்லா வெளியேறி வரும். ஸோ இப்போது நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் ஜீரகம் தூள் சேர்த்துக்கிறேன் ஃபைனலாக.
அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் அதோட சாரெலாம் வந்து காளானுக்குள்ளே நல்லா இறங்கும். நம்ம பரட்டி விட்டு மூடி வைக்கிறத விட அப்படியே மேலே தூவி விட்டுட்டு மூடி வைக்கும்போது நல்ல சாறு இறங்கி செம்மையாக இருக்கும். மறுபடியும் ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் தாங்க, சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம காளான் தொக்கு. ஸோ மூடி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக யம்மியாக ரெடியாக இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்கும் சாம்பாரோடு வச்சு சாப்பிடும்போது. நம்ம சிக்கன் எப்படி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், சிக்கன் தொக்கு வச்சு சாப்பிடும்போது சாம்பாரோடு சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரியே இருக்கும். எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு 3 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா வீட்டில் பப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதான் பாப்பாக்கெல்லாம் கொடுத்துட்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே லைக் பண்ணிடுங்க.